Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல ஆடி வாஸ்து நாள் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆடி மாதத்தில் வீடு மாறக்கூடாது, புது வீட்டுக்கு பால் காய்ச்சக்கூடாது, மற்றும் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணக்கூடாது, வீடு மனை எல்லாம் வாங்கக்கூடாது, இப்படி ஒரு தகவல்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கும், அந்த வீட்டு ஓனர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வரலன்னாங்க, வீடு வேற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, வீட்டு ஓனருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வீட்டு ஓனர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இன்றைக்கே இல்லை நாளைக்கே வீடு மாற்றி ஆகணும், இல்லை ஒரு 10 நாள் டைம் தர்றேன், நீங்கள் வீடு மாற்றி இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க வீடு தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேடினதில் ஏதாவது ஒரு வீடு கிடச்சிது அப்படின்னா அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சணும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆடி மாதமாக இருக்கும் அல்லது புரட்டாசி மாதமாக இருக்கும். இது போன்ற மாதங்களில் வீடு மாற்றக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, மாற்றலாமா அப்படின்னு நினச்சி சரி போ நமக்கு அவசரமாக கிடச்சிருச்சு மாற்றிக்கலாம் அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே ஆடி மாதமாக இருக்குது, ஓ இந்த ஆடி மாதத்தில் நீ குடி போனேன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு ஆகாது, நம்ம நல்லா இருக்க முடியாது, இது பீடு மாதம், வேண்டாம் வேண்டாம், நல்லது கிடையாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இப்படி சொல்கிறாங்களே, இந்த ஆடி மாதத்தில் முகூர்த்த நாளும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்காக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வாஸ்து நாளில் என்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீடு மாறணும் அப்படின்னு, அதாவது வாடகைக்கே போனால் கூட பால் காய்ச்சணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்குள்ளே போய் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு குடியேறிடலாம். இல்லாட்டி பால் காய்ச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரத்தில் போய் குடியேறிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மனையெல்லாம் வீடு கட்டத்துக்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா பூமி பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாஸ்து நாளில் செஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில், அதாவது தட்சிணாயன காலத்தில் ஜீவசக்திகள் அதிகமாக இருக்கும். வழிபாட்டிற்குரிய இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டை நம்ம சிறப்பாக செய்வோம். மங்களகரமான ஆண்டு தான் இது. பீடு மாதம்னு தெரியாதனமாக சொல்லி வச்சுருக்காங்க. இதில் பீடு மாதம் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா நாளடைவில் பீடை மாதம் ஆயிடுச்சு. பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம். இதற்கான தகவல்கள் நிறையவே சொல்லியிருக்கேன். இந்த ஜீவசக்தி நிறைந்த மாதத்தில் என்ன பண்ணும், மனை பூமிக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ஆடி வாஸ்து நாளில் பூஜை போட்டுக்கலாம். இந்த பூஜை போட்ட பின்னாடி வீட்டு வேலைகளை ஆரம்பித்து கொள்ளலாம். நிறைய பேர் வீட்டு வேலை கூட ஆரம்பிக்காமல் இருப்பாங்க. ஆடி மாதத்தில் வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தவிர்த்துருவாங்க. வீட்டு வேலைகள், அதாவது வீடு கட்ட ஆரம்பிக்கிற வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து நீங்கள் தை மாதத்தில் கிரகப்பிரவேசம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பானது. தை மாதம்னாலே நமக்கு எல்லாத்தையும் தைன்னு கொண்டு வரக்கூடிய மாதம் இல்லையா, மனதிற்குள் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு 6 மாத காலத்தில் ஒரு சின்ன வீடு, அதாவது லிமிட்டாக ஒரு மீடியம் சைஸ் வீடு கட்டி முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் இந்த பூமி பூஜை இப்போ போட்டுக்கிட்டு பிறகு உங்களுக்கு எத்தனை காலம் இழுக்குதோ அப்படி இழுத்துட்டு அந்த வீடு கட்டி முடித்த பின்னாடி நீங்கள் நல்ல நேரம் பார்த்து கிரகப்பிரவேசம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் வீடு பார்த்து குடியேறதுக்கு பால் காய்ச்சணும்னு நீங்கள் வாஸ்து நாளில், ஆடி வாஸ்து நாளில் பால் காய்ச்சி கொள்ளலாம். இது சரிங்க, வாஸ்து நாள் வரைக்கும் கூட எங்களால் வெயிட் பண்ண முடியாதுங்க, வீட்டில் இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே, உடனே கிளம்பிப்போ ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எல்லா நாளும் நல்ல நாள். இந்த ஆடி மாதத்தில் ஏன் நல்லது செய்யக்கூடாது, சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்குரிய மாதம். நமக்கான சுபகாரியங்கள் செஞ்சோன்னா நம்முடைய வழிபாட்டில் கவனச்சிதறல்கள் ஏற்படும்ன்ற காரணத்துக்காக தான் நமக்கான சுபகாரியங்கள் எல்லாம் செய்யாமல் அம்பாளுக்குரிய வழிபாடு மற்றும்
சிவபெருமானுக்குரிய வழிபாடு, மகாவிஷ்ணுவுக்குரிய வழிபாடு, இது போன்ற சைவர்கள் வைணவர்கள் எல்லாருமே வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம வழிபட்டோமேயானால் நம்முடைய வழிபாடுகள் நம்ம வேண்டுனது அத்தனையுமே நிறைவேறும், கைகூடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மாதம் இது. ஜீவசக்தி நிறைந்த மாதம், ஆற்றல், தெய்வத்தின் ஆற்றல்கள் பரிபூர்ணமாக வெளிப்படுகின்ற மாதம் இந்த மாதம். அந்த ஆற்றல்கள் நம்ம எல்லாரும் பெற்று பயன் பெற வேண்டும், வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நமக்கான சுபகாரியங்களை, நமக்கான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தவிர்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள்கள் பஞ்சாங்கத்தில் எங்கேயுமே வைக்கப்படவில்லை. இந்த ஆடி மாதத்தில், அதாவது திருமணத்திற்கு முகூர்த்த நாள், வீடு குடியேற முகூர்த்த நாள், இல்லை வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்த நாள், இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு முகூர்த்த நாள்கள் அப்படின்னு கிடைக்காது நமக்கு தேடணுன்னா கூட. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் எனக்கு ராசி, இந்த நாள் எனக்கு ராசி அப்படின்னு சொல்லிப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது வந்து இயல்பாகவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் நல்லது நடந்துச்சுன்னா தொடர்ந்து அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது எந்த நாள்னு பார்ப்பாங்க. அது புதன்கிழமையாக இருந்துச்சுன்னா ஆஹா எனக்கு புதன்கிழமை வந்து லக்கி டே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஃப்ரைடே, இல்லை எந்த நாளாக இருந்தாலும். ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இதெல்லாம் கூட எல்லாமே நல்ல நாள் தான், இதெல்லாம் கூட லக்கி டேஸாக இருந்திருக்கு. அப்படி அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் சந்திராஷ்டமம் மட்டும் இருக்கக்கூடாது. கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அது கேலண்டரில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி சந்திராஷ்டமம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு லக்கி டேஸ் என்று கருதப்படுகின்ற நாள்களில் போயிட்டு வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கலாம். இதில் ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமை, மங்களகரமான நாள் அப்படின்றலாம் ஒரு கருத்து இருக்குது இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமையில் அதிகாலையிலேயே கிட்டத்தட்ட 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் அந்த நேரத்தில், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பால் காய்ச்சிட்டு சாமி படம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அங்கே இருந்து பால் குடிச்சுக்கிட்டு ஏதாவது பொங்கி சமைச்சு சாப்பிட்ணுன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு கூட வந்துடலாம். அதற்கு பிறகு நீங்கள் குடியேறணுன்றது வந்து அடுத்த நாள், இல்லை அங்கேயே அன்றைக்கி பால் காய்ச்சினா அன்றைக்கி படுக்கணும், அப்படி படுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். இப்படி இந்த என்னங்க நீங்கள் சாஸ்திரத்துக்கு மீறி விதிமுறைகளை மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரங்கள் வந்து உண்மை, அதன்படி தான் நம்ம வந்து பின்பற்றணும். ஆனால் சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் அதை கடைபிடிக்க முடிஞ்சு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் சிலவற்றிற்கு விலக்கு இருக்குது, ஆனால் அடிப்படை விதி விலக்கை நம்ம தொடக்கூடாது, எப்பவுமே அதை மீறக்கூடாது. அதே போல் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள், மங்களகரமான நாள், மகாலட்சுமிக்குரிய நாள் அப்படின்றது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குன்னா அதை மீறக்கூடாது. இப்போ ஒரு சிலருக்கு நடைமுறையில் லக்கி டேஸ் அப்படின்றது இருக்குது பார்த்திங்கன்னா, அதை பின்பற்றலாம், தவறும் கிடையாது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விஹா ஷாப் சென்னையில் வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, பார்த்து வரலாம். அப்படியும் புரியலன்னா கூகுள் மேப்ஸ்க்கு போங்க. விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக டைரக்ட் பண்ணிவிட்டு எங்கள் கடையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். எங்களுக்கென ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதற்கு பேர் viha.online. இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் தெரிவிக்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய கடை தாங்க அப்படின்னு விஹான்ற பேர் வச்சு இருந்தாங்கன்னா அது வந்து தவறானது. இன்னொன்று, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் முற்றிலும் தவறான செய்தி. ஒரே ஒரு கடை தான் நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சென்னையில். இது போன்ற பொய்யான தகவல்கள் சொன்னாங்கன்னா அதை நம்ப வேண்டாம். ஏன்னா இது போன்ற தகவல்கள் நடந்துட்டுருக்குன்றது என் காதுக்கு செய்தி எட்டு, அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ கிடைக்காது. அப்படி விஹான்ற பேர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படியே முழுசாக
வீஹான்னு எங்களுடைய லோகோவோ இல்லை என்னுடைய பெயர் கொண்டோ வைக்க மாட்டாங்க. சும்மா ஸ்பெல்லிங் மாற்றி ஏதாவது போட்டு செய்வாங்க. அப்படியெல்லாம் நடக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருந்ததுன்றதுனால இது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வேறு எங்கேயாவது பார்த்துட்டு அது என்னோட தான் நினச்சிட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா ரிவ்யூஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் தயாரிக்கின்ற ஹோம்மேட் சோப்ஸ், லிப் பாம் மற்றும் க்ரீம், எண்ணெய்கள், இன்னும் சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள், இன்னும் பல பொருள்கள் இருக்குது. மூலிகைலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் வேறு ஏதாவது பார்த்து ஏமாந்து வாங்கிட்டு அதனுடைய பலன்கள் சரியாக கிடைக்கலன்னு என்னை திட்டுவீங்க. அப்புறம் நீங்களும் ஏமாந்து போய் காசு போயிடுச்சேன்னு கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு ஏதாவது பதிவுகள் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.